ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் இருக்க ஆர்டிகல்ஸ் பற்றி முழுவதுமாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய விதிகள் முழுவதுமாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதி 52 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி பற்றியது. ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர். நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் அனைத்தும் யாரிடம் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கும். அவருடைய பதவி பற்றிய விதி தான் வந்து பார்த்தீங்கன்னா 52. விதி 53 குடியரசுத் தலைவரினுடைய நிர்வாக அதிகாரம் பற்றி. நிர்வாக அதிகாரம்னா என்ன? ஆட்சித்துறை அதிகாரங்கள், இந்த சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, நெருக்கடி நிலை, இராணுவத்துறை, ராஜதந்திர, தன் விருப்ப அதிகாரம், இந்த மாதிரியான நிர்வாக அதிகாரங்கள் முழுவதும் பற்றி பேசக்கூடியது தான் வந்து விதி 53. விதி 54 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தல். விதி 54 என்னது? குடியரசுத் தலைவருடைய தேர்தல். குடியரசுத் தலைவருடைய தேர்தல்னாலே அது மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடைபெறும். அவங்க வந்து வாக்காளர் குழுமம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் இந்த இதுவெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அந்த வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத தேர்தல் மூலமாக வந்து தேர்வு செய்வாங்க. அடுத்து விதி 55 அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம். விதி 55 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரினுடைய தேர்தல் நடைமுறை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அதை பற்றின முழு விவரம் தான் வந்து பார்த்திங்கன்னா விதி 55 இருக்கும். விதி 56 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரினுடைய பதவிக்காலம் பற்றி கூறக்கூடிய விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 56. விதி 57 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மறு நியமனம் செய்யப்படுதல். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மறு நியமனம் செய்யப்படலாம். அந்த மாதிரி இதுவரைக்கும் ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் 2 முறை நியமனம் செய்யப்பட்டிருக்க ஒரு குடியரசுத் தலைவர். அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 முறை மட்டும்தான் ஒரு குடியரசுத் தலைவராக பதவி வகிக்க முடியும். அவங்க 2 முறைக்கு மேலே வகிக்க முடியாது. விதி 58 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள். அவருக்கு என்னென்ன தகுதிகள்ன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு 2 தகுதியை மட்டும் பார்ப்போம். அவருக்கு வந்து வயது வந்து 35 நிறைவடைந்திருக்க வேண்டும். இந்த வயது வந்து எல்லாருக்கும் வேரி ஆகும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா 35. இவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். அதுவே துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். விதி 59 குடியரசுத் தலைவரது பணி நிலைகளை பற்றி சொல்றது. அவருடைய சம்பளம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி சொல்றது தான் வந்து குடியரசுத் தலைவரின் பணி நிலைகள். விதி 60 குடியரசுத் தலைவரினுடைய பதவியேற்பு உறுதிமொழி. குடியரசுத் தலைவர் 3வது அட்டவணைப்படி பதவியேற்பு செய்கிறாரு. அதை பற்றி கூறுற விதி பார்த்தீங்கன்னா விதி 60. விதி 61 குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறை. பதவி நீக்கம் செய்யணும், அதை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் விதி 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம். ஒரு குடியரசுத் தலைவரோட பதவி வந்து ஏதோ ஒரு வழியில் இறப்பு அந்த மாதிரியான விஷயத்தில், பதவி நீக்கம் அந்த மாதிரியான விஷயத்தில் காலியாகும் போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம் எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் மட்டும். அந்த 6 மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவருடைய தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கணும். விதி 63 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி. 52 பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி. 63 பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி. 64 துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் பதவி வாயிலான தலைவர். ஆமாம், துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து ராஜ்யசபாவின் பதவி வாயிலான தலைவர். அதனால தான் அவருக்கு வந்து சம்பளம் வந்து துணை குடியரசுத் தலைவருக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. ராஜ்யசபாவோட தலைவர் அப்படின்ற முறையில் தான் அவருக்கு வந்து சம்பளம் வந்து அளிப்பாங்க. விதி 266 தொகுப்பு நிதி. இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து தான் வந்து குடியரசுத் தலைவராகட்டும் துணை குடியரசுத் தலைவராகட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளம் இந்திய தொகுப்பு நிதி 266 மூலமாக தான் தராங்க. விதி 65 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவர் பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். இப்போ அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை, தற்காலிகமாக அவரால் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சமயத்திலலாம் வந்து இவர் துணை குடியரசுத் தலைவர் வந்து கவனிப்பார். விதி 66 துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றியது. விதி 67 துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம். இவரும் வந்து 5 ஆண்டுகள் தான். விதி 67 பி வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றியது. 67னா பதவிக்காலம், 67 பினா பதவி நீக்கம். விதி 68 துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியிடம் ஆகும்போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம்.
முழுசாக வந்து பதவி வந்து காலியாகும்போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம் எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே நடத்தி முடிச்சிடணும். விதி 69 துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். இவரும் வந்து 3வது அட்டவணைப்படி தான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். விதி 70 இதர தற்செயல் நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவரின் பணிகளை துணை குடியரசுத் தலைவர் கவனித்தல். இப்போ ஏதாவது தற்செயலான நிகழ்வுகளில் வந்து அவர் இப்போ வெளியில் போயிருக்காரு, அந்த மாதிரியான சமயத்தில் வந்து அவருடைய பணிகளை வந்து துணை குடியரசுத் தலைவர் கவனிக்கிறது. விதி 71 குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் முழுசாக கவனிக்கிறது பார்த்திங்கன்னா விதி 71. விதி 72 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம். இந்த விதி 72 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோடது, துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. விதி 72ன்றது குடியரசுத் தலைவரோடது. குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் தான் வந்து 72. ஒரு சீரியஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் விதி 72. அது வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விதி 72 குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.